ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல். சொன்னீங்க நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க ட்விட்டர் ஆப் யூஸ் பண்றவங்களா இருந்தா, அதாவது எக்ஸ் ஆப் யூஸ் பண்றவங்களா இருந்தா, கண்டிப்பா இந்த ஒரு ஹேஷ்டேக் பார்த்திருப்பீங்க. தரம் கெட்ட ஏஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ட்விட்டர் சைடு போனாலே ட்ரெண்டிங்ல அதாங்க இருக்கு. என்ன ஆச்சு? யார் அந்த ஏஜிஎஸ் அப்படின்னு கேட்டா, ஏஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான புரொடக்ஷன் கம்பெனிங்க. லவ் டுடே, பிகில், தனி ஒருவன் சொல்லி நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்கங்க. ஒரு பெரிய புரொடக்ஷன் கம்பெனி தான் சொல்லணும். அவங்க ரீசெண்டா ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் ஆன மூவி தாங்க கோட். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ நம்ம தளபதி நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி தான் இது. நீங்க கண்டிப்பா கோட் மூவி பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மூவில நம்ம எஸ்கே சார் கேமியோ பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் தோனியோட ரெஃபரன்ஸ் இருக்கும், கேப்டன் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்தோட ரெஃபரன்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி அஜித் சாரோட ரெஃபரன்ஸும் இந்த மூவில இருக்குங்க. அந்த விஷயத்த இந்த மூவியை சேர்ந்த நிறைய பேர் முன்னாடியே சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம வெங்கட் பிரபு சாரே சொல்லிட்டாருங்க. ஸோ இதுல தல அஜித் சாரோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வைபவ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாருங்க. ஸோ ஒரு ஹையான மூமெண்ட்ல வந்து அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு ஹை மூமெண்ட்ல தாங்க நம்ம அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அந்த ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ அது மேட்டர் இல்லைங்க. கோட் மூவில நம்ம விஜய் சாரோட பொண்ணா நடிச்சவங்க வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதாவது மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த இன்டர்வியூ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ தலைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணது அஜித் சாரை கிடையாது, ஸோ எம்எஸ் தோனி தான் தலைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆங்கர் வந்து மங்காத்தா பிஜிஎம்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஸோ அது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அவங்க சீரியஸா சொல்ல போனா அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. ஸோ இந்த மூவில அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த சீன்ல தலைன்னு சொன்னது நம்ம அஜித் சாரை தான். ஸோ அப்படி இருந்து அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ மேட்ரு அது கிடையாதுங்க. ஸோ இந்த மூவியில் நடிச்ச ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம டேரக்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே இந்த மூவியோட ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ், அதாவது இன்டர்வியூஸ் இருக்குல்ல, அதில் எல்லாத்துலேயுமே அஜித் சாரோட கேமியோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் ஏற்றி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க தாங்க சொல்லணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூ எடுத்தாலுமே அதில் நம்ம அஜித் சாரோட பேர் இருக்கும். ஸோ அஜித் சாரோட ரெஃபரன்ஸை வச்சு ஸோ நிறைய ப்ரொமோஷன் நடத்திட்டு, ஸோ மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை நாங்கள் அஜித் சாரை சொல்ல, ஸோ அதில் வந்து நாங்கள் தலைன்னு மென்ஷன் பண்ணது தோனின்னு சொன்னால், ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியல. இப்போ அது கூட அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுங்க. பிகாஸ் ஏன்னா ரீசெண்டாக வெங்கட் பிரபுவே ஒரு இன்டர்வியூல தெளிவாக சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அந்த சீனில் தலைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணதை நம்ம அஜித் சாரை தான். ஸோ பிகாஸ் ஏன்னா மங்காத்த பிஜிஎம் வந்து தோனிக்கு ஒன்றும் போட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வெங்கட் பிரபு சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த பிரச்சனை கூட சால்வ் ஆயிருந்தாங்க சொல்லணும். ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி, அதாவது தரம் கெட்ட ஏஜிஎஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து இவ்வளோ ட்ரெண்ட் ஆனதுக்கு ரீசன், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏஜிஎஸ் அதாவது இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கோட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கோட்டை பற்றி ரிவ்யூஸ், அதாவது கோட்டை பற்றி வந்து மூவி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக போட்ட எல்லா ட்விட்ஸையுமே ரீமென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ், அவங்க ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மூவி பற்றி பாசிட்டிவாக யாராச்சும் ட்வீட் போட்டிருந்தா அதை ரீட்வீட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸாக அது வந்து ஒரு ப்ரொமோஷனாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பட் இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்தோம்னா, யாரோ ஒருத்தர் அஜித்தை வந்து ரொம்பவே அப்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. கோட் மூவி நல்லா இருக்குன்னு சொல்லி அஜித் சாரை அப்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை நம்ம ஏஜேஸ் வந்து ரீட்வீட் பண்ணிட்டாங்க. இது அஜித் சாருங்கிறதுக்காகலாம் இல்லைங்க. ஸோ எந்த ஒரு ஆக்டர் அப்யூஸ் பண்ணுற மாதிரி ட்விட்டாக இருந்தாலுமே அதை கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரீமென்ஷன் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த மூவியில் அந்த ஆக்டரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் எதுக்கு வைக்கிறோங்க? ஸோ ப்ரொமோஷனுக்காக தான் வைக்கிறோம். அந்த மாதிரி ப்ரொமோஷனுக்காக ஒரு ஆக்டரோட ரெஃபரன்ஸை வச்சுட்டு ஸோ அந்த ஆக்டர் அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ட்விட்டவே திரும்பி ரீட்வீட் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரியலங்க. இந்த ட்வீட் இவ்வளோ ட்ரெண்டானக்கு அப்புறமும் கூட ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஒரு அஃபிஷியல் ரிப்ளை வரல. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ட்டு தான், ஸோ இது வந்து தெரியாமல் ரீட்வீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கூட ஒரு கிளாரிஃபிகேஷன் ட்வீட் கூட அவங்க சைட்லேருந்து இன்னும் வரல. எஸ், ஆப்வியஸாக அந்த ட்விட்டை வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு ஆக்டர் அப்யூஸ் பண்ணுற மாதிரி போட்ட ட்விட்டை வந்து ரீட்வீட் பண்ணிட்டு அதை பற்றி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே கொடுக்கலன்னா ஸோ அது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு சத்தியமாக புரியலங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கோட் மூவியில் பொண்ணா நடித்த ஆக்ட்ரஸ் வந்து ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து தலை மென்ஷன் பண்ணது வந்து எம்எஸ் தோனி தான், அஜித் குமார் சார் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த ஒரு வீடியோனால அஜித் சாரோட ஃபேன்ஸும் எம்எஸ் தோனியோட ஃபேன்ஸும் சண்டை போட்டுருக்காங்க. அதுலயும் மீம்லாம் போட்டுட்டு இருக்காங்க, யார் ரியல் தலை அப்படின்னு சொல்லி. ஸோ தேவையே இல்லாத சண்டையை மூட்டி விட்டுருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இந்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனு ரொம்பவே ஒஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தில என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஸோ பாய் கைஸ்.